பிள்ளையானால் பல குற்றச்செயல்கள் விரைவில் வெளிவரும் என்கிறார் மக்கள் விடுதலை புலிகளுடைய செயலாளர் டில்வின் சில்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பண்டாரவளையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அவர் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது குறித்து இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய குற்றச்சாட்டிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான சாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் பிள்ளையான் இந்த குற்றத்தை மாத்திரம் செய்யவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்த காலத்தில் கொலைகள் செய்திருக்கிறார். ஆனால் அதன் பின்னரும் பல்வேறு ஒப்பந்தங்களுக்காக பிள்ளையான் பல்வேறு கொலைகளையும் செய்திருக்கிறார், குற்றங்களையும் செய்திருக்கிறார். எனவே பிள்ளையான் பல்வேறு குற்றச்செயல்களில் முக்கியமானவராக இருப்பதாக மக்கள் விடுதலை புலிகளுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் பல்வேறு விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எப்போதும் பொய் கூறியதில்லை, எங்களால் முடிந்த விடயங்களை மாத்திரமே கூறியிருக்கிறோம். நாங்கள் கூறிய விடயங்கள் கட்டாயம் நிறைவேற்றிய தீர்வோம், அவற்றை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறோம். எமது அரசியல் வரலாற்றில் பொய்யை மாத்திரம் கூறிய வரலாறும் இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும், அரசியல் பழிவாங்கல் இடம்பெறும் என தேர்தல் காலத்தில் பெரும் பிரசாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அப்படி ஒன்றும் இடம்பெறவில்லை என்பதான விடயமே அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் பொய் கூறியிருக்கிறார் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இரு தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய குற்றச்சாட்டிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவரை கைது செய்து 90 நாட்களுக்கு தடுத்து வைத்திருக்கிறோம். பிள்ளையானுக்கு கதைப்பதற்கு நிறைய நாட்கள் இருக்கின்றன. பிள்ளையானை விசாரிப்பதற்கு போலீசாருக்கும் அதிக நாட்கள் இருக்கின்றன. தற்போது ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச, உதய கம்மன்பில, ராஜித சேனாரத்ன உள்ளிட்டோர் பயந்து பிள்ளையானை பாதுகாக்க ஒன்று திரண்டிருக்கிறார்கள். பிள்ளையானை தேசத்தின் வீரராகவும் யுத்த நெருக்கடி காலத்தில் பிள்ளையானை யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறுகிறார்கள். எதற்காக இவ்வாறு குழப்பமடைகிறார்கள் என்பதான கேள்வி அவரால் எழுப்பப்பட்டிருந்தது. பிள்ளையான் வாயை திறந்தால் எவற்றை கூறுவார், இவர்கள் பெற்றுக் கொடுத்த ஒப்பந்தங்கள் வெளிவந்து விடுமோ என்று பயந்திருக்கிறார்கள். பிள்ளையான் ரகசிய போலீசாரிடம் என்ன கூறினார் என்பதை அறிந்து கொள்ளவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்காகவே பிள்ளையானுக்கு ரணில் தொலைபேசி அழைப்பும் விடுத்திருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரகாரம் நெருங்கிய உறவினர்களுக்கும் சட்டத்தரணிக்கு மாத்திரமே பிள்ளையானை சந்திக்க முடியும். அதனாலேயே அந்த பணியை உதய கம்மன்பிலவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். உதய கம்மன்பில சட்டத்தரணி என்பது உண்மை. ஆனால் இதுவரையில் வழக்கு வாதாடியதில்லை. தற்போது முதல் முறையாக பிள்ளையானின் வழக்கை வாதாடப் போகிறார் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி பண்டாரவளை பிரதேசத்தில் அவர் இந்த விடயத்தினை உரையாற்றியிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.